Very good and pleasant morning, children. We step into 10th standard. I am going to take history for you. It's me, G Jayanthi is your coordinator, come history teacher. Let me begin the class with some introduction. உங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னு கேட்டால், அப்பப்போ கொஞ்சம் சைடில் ஒரு ஈவெண்ட்டை சொல்லிகிட்டே வருவேன். You just note down and those things you remember always, because it will be helpful for all your அண்டர்ஸ்டாண்டிங். இந்த லெசனை புரிஞ்சுக்கணுன்னாக்க அந்த ஒரு சைடில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸை ஞாபகம் வச்சுருக்கணும். அப்போ தான் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இன் திஸ் வாட் யூ ஹாவ் டு see இஸ் ஜஸ்ட் see Germany, Austria, Italy, Russia, France, Great Britain. The places you just note down, these are the countries which play an important role in the First World War. We are going to see in this lesson what are the objectives we are going to see அப்படின்னு கேட்டாக்க அதெல்லாம் முதல்ல கண்ட்ரிஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். அதுக்காக தான் இந்த மேப்பை ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். யூ see Italy where it is. This is France. And you have to know about the Switzerland also. Though it is a small country and being in the center, it remained neutral both in First World War and Second World War. That is the additional information you have to know. So this is the place, Turkey. This is Constantinople. இந்த இடத்துல தான் கான்ஸ்டான்டினோப்பிள் இருக்குது. You have to know all these places. Albania, பல்கேரியா, ருமேனியா, இந்த பிளேசஸ்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது யூ ஜஸ்ட் டேக் யுவர் அட்லஸ் அண்ட் யூ ஜஸ்ட் see what is it. This is Germany and USSR, Poland, East Prussia, everything you see. But this is the place which was reorganized in after 1919. இது அதுதான் கொடுத்துருக்கேன். இது கிரேட் பிரிட்டன். யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஃபாட் வித் ஈச் அதர் அப்படின்னு நான் சொல்லும்போது எந்தெந்த கண்ட்ரீஸ்ன்னு உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் இந்த மேப்பு. ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் வி ஆர் கோயிங் டு ரீட் இன் திஸ் லெசன்ஸ்னா, த ரேஸ் ஃபார் த காலனிஸ் லீடிங் டு த rivalry அண்ட் கிளாஷஸ். Rivalry மீன்ஸ் டிஃபென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அண்ட் கிளாஷஸ் among the great powers of Europe. All these European powers we saw now, no? Great Britain, Italy, France, how they fought against each other and where this race starts. இப்போ கூட உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டில் we can see 10th ஸ்டாண்டர்டில் யார் மார்க் அதிகமாக மார்க் எடுக்கிறா, எந்த ஸ்கூல் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்குதுங்கிறது இட் இஸ் எ காம்படிஷன். அது ஒரு காம்படிஷன், அது ஒரு ரேஸ். இட் ஹேஸ் பிகம். ஆனால் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அப்படியெல்லாம் யாரும் சொல்லிக்கிறது இல்லை. ஸோ ஹவு இட் சேஞ்ச்டு ஸ்லோலி இன்டு அ ரேஸுங்கிறத வி ஆர் கோயிங் டு see in this lesson. இப்போ இதில் நம்ம ரிகார்டிங் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஐ எம் டாக்கிங். Then emergence of Japan as the strongest and most aggressive power in East Asia. East Asia la how this Japan emerged as a strongest and aggressive power we are going to see. Next, colonialism impact on Africa. ஆஃப்ரிக்காவில் எப்படி இந்த colonialism, how all these great powers which I said became a colonist, அங்கே வந்து எப்படி போய் ஆக்குபை பண்ண ஆரம்பித்தாங்கங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட், த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங், காசஸ், கோர்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட் வேர்ல்டு வார். ஃபஸ்ட் வேர்ல்டு வாரில் என்னென்ன ரீசன், இப்போ நான் உன்னைய ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இஃப் ஐ எம் டேக்கிங் எனி ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் எனி ஒன் பர்சன் இன் த கிளாஸ், யாரையாவது ஒருத்தரை டப்புன்னு அடிக்கிறேன்னா ஒரே நாளில் ஒரே நிமிஷத்தில் அடிச்சுடுவாங்களா? மாட்டாங்க. ஸோ தேர் வில் பி அ ரீசன். வேறு ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்ப, ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறமா ஒரு தடவை வார்ன் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறமா ஒரு தடவை ஏதாவது சொல்லியிருப்பாங்க, இல்லை பேரண்ட்டுக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நடந்து முடிச்சதுக்கப்புறமா தான் தே வில் டேக் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் யூ. உடனே ஒரு அடிக்கிறதோ, ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதோ, இல்லை பேரண்ட்டையே கூப்பிட்டு பேசுகிறதோ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா தேர் வில் பி சம் காஸ். அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும். தட் இஸ் த காஸ். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வர்றதுக்கு என்னெல்லாம் ரீசன், வாட் ஹேப்பண்ட் அப்படிங்கிறது தான் கோர்ஸ். வாட் வாஸ் த எஃபெக்ட்ஸ், அதாவது ரிசல்ட்ஸுங்கிறது தான் எங்கள் வி ஆர் கோயிங் டு see. நெக்ஸ்ட்டு, ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். திஸ் இஸ் த பீஸ் ட்ரீட்டி
which was signed after the First World War. First World Warக்கு அப்புறமா ஜெர்மனியும் அந்த விக்டோரியஸ் நேஷன்ஸும் இந்த ட்ரீட்டி சைன் பண்ணாங்க. அந்த ட்ரீட்டியில் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறது பார்க்க போகிறோம். பிகாஸ் திஸ் இட் செல்ஃப் பிகேம் அ சீட் ஃபார் த செகண்ட் வேர்ல்டு வார். இதுவே ஒரு ரீசன். இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சல் சைன் பண்ணாங்கல்ல, சண்டை வரக்கூடாதுன்னு தான் ஒரு ட்ரீட்டியை சைன் பண்ணுறாங்க. ஆனால் அதுவே செகண்ட் வேர்ல்டு வார் வரதுக்கு ஒரு ரீசனாக இருந்தது. ஸோ வி ஆர் கோயிங் டு ரீட் தட் ஆல்சோ. நெக்ஸ்ட் காசஸ் கோர்ஸ் அண்ட் அவுட்கம் ஆஃப் ரஷ்யன் ரெவல்யூஷன். Because of this First World War, a revolution broke out in Russia within few months. அதோட ஒரு 2-3 மாதத்துக்குள்ளேயே 2 ரெவல்யூஷனை பார்க்குற மாதிரி இருந்தது. தட் we are going to read in detail. என்ன நடந்ததுங்கிறத we are going to read in detail. That is Russian Revolution. Next, foundation functioning of and failure of the League of Nations. I told you just now to conclude this First World War, they signed a peace treaty. அவங்க ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ அந்த ட்ரீட்டி வந்து எப்படி ஆரம்பித்தாங்க, ஃபவுண்டேஷன், அண்ட் ஹவு இட் வாஸ் ஃபங்க்ஷனிங், வாட் வாஸ் த டியூட்டி ஆஃப் திஸ் லீக் ஆஃப் நேஷன் அண்ட் ஹவு இட் ஃபெயில்ட் இன் இட்ஸ் டியூட்டி அப்படிங்கிறதையும் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். திஸ் lesson would run over 15 to 16 pages. The each and every paragraph here is very informative, which you have to know. 1914 is a turning point. Why do we say it is a turning point? If there is any striking action or striking happening, then we call it as a turning point. So 1914 என்ன வந்தது? Yes, First World War. We all know that changed the world history. That is why we call it as 1914 is a turning point. Next, the political and the social processes. இங்கே என்ன political processes, social processes that began in 1789 நான் சொல்கிறேன். இப்போ 1789 என்ன நடந்தது? What happened in 1789? Do you remember or not? Yes. In 1789, French Revolution broke out. French Revolution, which you studied in 9th standard. So that culminated in the First World War. But that resulted in the First World War that broke out in that year. புரியுதா உங்களுக்கு? அந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனுடைய இம்பேக்ட் தான், ரிசல்ட்டு தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். பிகாஸ் இட் ரிசல்டட், அந்த ஒரு சிச்சுவேஷன், அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை அப்படியே ஸ்லோவாக கொண்டு போய் எதில் விட்டுதுனாக்கா, பட் திஸ் ஹேப்பன் இன் 1789 ஆஃப்டர் ஓவர் 100 years, நாட் 100 years ஆஃப்டர் ஒன்லி இட்ஸ் ரியாக்ஷன் ப்ரோக் அவுட். அதோட ரியாக்ஷன் எல்லாம் ஒரு 100 years கழித்து தான் தெரிஞ்சுது. culminated in the First World War that broke out in that year, அதாவது 1914. Historians therefore call it as long 19th century. அதனால் we are just historians, what they say, this is the long 19th century அப்படின்னு என்ன அர்த்தம்? அது மட்டும் எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு 10 வருஷத்தோடு இருந்ததுன்னு அர்த்தமா? It doesn't mean so. It has so many happenings. அதனால் ரொம்ப நாள் நடந்த மாதிரி இருக்குது, ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது, நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது, நிறைய ஹேப்பனிங்ஸ் இருந்தது. So we call it as a long 19th century. So this was the first industrial war that drew on the economic resources of the entire world. ஒரு industrial war means what? ரெண்டு இண்டஸ்ட்ரி சண்டை போட்டுப்பாங்கன்னு அர்த்தமா? கிடையாது. இண்டஸ்ட்ரியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக 2 கண்ட்ரி சண்டை போட்டுக்கிறாங்க, அதுதான் இண்டஸ்ட்ரியல் வார். So that drew on the economic resources of the entire world and also affected the large sections of the civilian people population, means that is common population. காமன் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் சிவிலியன் பாப்புலேஷன் சொல்கிறது. ஈவன் இது ஒரு பெரிய கண்ட்ரி சண்டை போட்டுக்கிறாங்கன்னாக்கா, தோஸ் 2 countries பொலிட்டிக்கலி தே ஃபைட் அகெயின்ஸ்ட் ஈச் அதர்னா தட் டசன்ட் மேட்டர். பிஃபோர் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வி வுட் ஹவ் ஹர்ட் ஸோ மெனி வார்ஸ். அதெல்லாம் எப்படி பார்த்தாங்கன்னா, தனியாக ஒரு இடத்துல இந்த சோல்ஜர்ஸும் அந்த சோல்ஜர்ஸும், இந்த ராஜாவும் அந்த ராஜாவும், இல்லை இந்த சேனாதிபதியும் அந்த சேனாதிபதியும்னு ஒரு இடத்துல போய் தனியாக சண்டை போட்டுக்குவாங்க. இட் வில் பி என்னது, ஆர்கனைஸ்டு ஃபைட்டிங். அது ஒரு பேட்டில், இது வரைக்கும் பார்த்த பேட்டில் ஃபைட்டு அது மாதிரி இதெல்லாம் இருந்தாலும் எப்படி பார்த்துருப்போன்னு கேட்டாக்க, அதுக்கு ஒரு முறையாக நடந்திருக்கும். பட் திஸ் வார் இட் அஃபெக்டட் ஈவன் த சிவிலியன் பாப்புலேஷன். அதனால தான் இட் இஸ் கால்ட் ஆஸ் வார். பேட்டிலுக்கும் வாருக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னா அப்படி தான். இட் இஸ் ஆர்கனைஸ்டு ஒன்.
It is an unorganized one which without information and even the civilian people will be affected in the war. And அதுக்கு தான் நிறைய differences இருக்குது. And the political map of the world was redrawn. இந்த பொலிட்டிக்கல் மேப்புன்னு நம்ம சொல்கிறோம்ல, இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ முன்னாடி பேஜில் காட்டினேன் இல்லையா மேப்பு, அந்த மேப்பையே அதோடைய பவுண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அதுவே மாறிப்போச்சு. அதான் பொலிட்டிக்கல் மேப் வாஸ் ரீட்ரான்னு நம்ம சொல்கிறது. புரிஞ்சுதா? சி ஹியர், இதுதான் 1919 இருந்தது, 1914 அப்போ இருந்தது. யூ கேன் ஜஸ்ட் கம்பேர் தோஸ் திங்ஸ். இங்கே பாரு, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி எவ்வளோ பெருசாக இருந்ததுன்னு. And the historians too say that Austria-Hungary was like a football size in the map, and it was reduced due to tennis ball size. Tennis ball size-க்கு வந்திருக்குன்னு இது பண்ணுவாங்க கூட. But this is the color why it has given கேட்டாக்க, this is the triple alliance, triple entente அப்படின்னு 2 சைன் பண்ணுவாங்க. அதுக்காக இந்த கலர் கொடுத்துருக்கு. இவங்க 3 பேரும் ஒரு குரூப்பு. ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, டர்க்கி இவங்கெல்லாம் ஒரு குரூப்பு. The 3 major empires lay shattered by the end of the war. In the war முடியும் போது, see, that's why I zoomed this and show. Germany, after this war, Germany, Austria-Hungary, the Ottoman Empire is nothing but the Turkey. It was totally shattered because these boundaries only changed as they were defeated in the war. இவங்க 3 பேரும் ஒரு குரூப்மா, இவங்க 3 பேர் தோற்று போனதும் இவங்களுடைய பவுண்ட்ரிஸே மாறிப்போச்சு. பிகாஸ் இதெல்லாம் ஜெர்மன் எம்பரோட இருந்தது. இதெல்லாம் என்ன பண்ணினாங்கன்னு கேட்டாக்கா, ஆஃப்டர் த வார் இட் வாஸ் தேர் பவுண்ட்ரி வாஸ் ரெடியூஸ்டு. இங்கே இப்போ நம்ம பார்த்தோம் லாட்வியா, லித்வேனியா, எஸ்டோனியாலாம் அந்த மேப்பில் நம்ம பார்த்துருப்போம். இன்னொரு தடவை காட்டுறேன் நான். See here, the Germany, it was with included with Latvia, Lithuania, Estonia, இதெல்லாம் சேர்த்து தான் இருந்தது. இந்த பிளேஸோட சேர்த்து தான் ஜெர்மனியாக இருந்தது. இந்த யுகோஸ்லேவியா இட் வாஸ் கிரியேட்டட் ஆஃப்டர் த ஃபஸ்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமா தான் கிரியேட் ஆச்சு. ஆஸ்ட்ரியா ஹங்கேரி எங்கே இருக்குது பாரு, அங்கே எவ்வளோ பெருசாக இருந்தது. இந்த செக்கோஸ்லோவாக்கியெல்லாம் அப்புறமா வந்தது தான். இது எல்லாமா சேர்ந்து தான் ஆஸ்ட்ரியா ஹங்கேரியாக இருந்தது. அதுக்காக தான் இந்த மேப்பை ஃபஸ்ட்டே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ யூ ஹாவ் டு நோட் டவுன் ஆல் தீஸ் திங்ஸ். யூ கேன் ஹாவ் த புக் பிசைட். சரியா? அண்ட் தெர் வாஸ் அ சேஞ்ச் இன் ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி அண்ட் ஒட்டமான்ஸ். திஸ் யூ ஹாவ் டு நோ. இதுதான் மாறி இருக்குங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். த பிக்கஸ்ட் அவுட்கம் ஆஃப் த வார் வாஸ் ரஷ்யன் ரெவல்யூஷன். இதில் அவுட்கம்ங்கிறது என்னது? த ரிசல்ட் என்னென்னா ரஷ்யன் ரெவல்யூஷன். that we are going to read in detail. The unique event as well as first revolution of its kind in the world history, which is said to be the first revolution of its kind. This is Russian revolution is called so. So for the first time countries tried to bring about the world peace through League of Nations. அது வரைக்கும் சமாதானம் பேசிக்கணும், ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கணும், திரும்ப ஒரு சண்டை வராமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் வேணும்னு நினைக்கல. Those who are fighting, they themselves will decide, and if any one is defeated, the other one will be going for the compromise. இன்னொருத்தவங்க காம்ப்ரமைஸ்க்கு போவாங்க. யார் தோற்று போனாங்களோ அவங்கள்ட்ட இன்னும் ஜெயிச்சவங்கள்ட்ட போய் காம்ப்ரமைஸ்க்கு போவாங்க. பட் ஆன் த ஹோல் they wanted to give this, wanted to bring this League of Nations to bring about the world peace. World peaceன்னு ஒன்று க்ரியேட் பண்ணணும். இன்னொரு தடவை 2 நேஷன் சண்டை, எந்த 2 கண்ட்ரீஸும் சண்டை போட்டுக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் வேணும்னு நினச்சாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ we are going to read in this lesson about this in detail. அதாவது எதெல்லாம் பற்றி, ஃபஸ்ட் வேர்ல்டு வார், ரஷ்யன் ரெவல்யூஷன், லீக் ஆஃப் நேஷன், இதெல்லாம் பற்றி we are going to read in detail.